பெரியவர்களே, தாய்மார்களே, அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளை முதலில் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுட்டரிக்கின்ற வெயில பொருட்படுத்தாம நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பையெல்லாம் எங்களுக்கு கொடுக்க நிச்சயமாக இந்த முறை நடக்கப் போகிற தேர்தலில் இந்த பகுதிகளை நன்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுடைய பிள்ளை, அவருடைய மனைவி கூட அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்காங்க. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாங்க. ஐயா ஒரு விவசாயி இருந்து ஒரு எளிமையான மனிதராக 2016 இதே பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழம் சின்னத்துல போட்டியிட்டு அன்னைக்கே நீங்க 42,000 வாக்குகளை அள்ளி அன்பாக அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு அன்னைக்கே கொடுத்து இன்னைக்கு 8 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் களத்துல வெற்றி வேட்பாளராக உங்களுடைய வீட்டு பிள்ளையாக அண்ணன் சி அன்புமணி அவர்கள் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். இந்த பகுதியை சார்ந்தவர், இந்த பகுதியினுடைய முன்னேற்றமே என்னுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும், விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்துல ஒரு பின்தங்கிய மாவட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி வச்சிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லை. இந்த பகுதியில தண்ணி பிரச்சனை அதிகமா, இளைஞர்கள் படிக்கிறது கூட வசதி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மனித வளர்ச்சி குறியீடு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே மிக மிக குறைவாக கடைசி 5 மாவட்டத்தில் ஒரு மாவட்டமா இருக்குதுங்கம்மா. அரியலூர் கடைசியா இருக்குது, பெரம்பலூர் அலைவட கடைசியா இருக்குது, தேனி, அதன் பிறகு விழுப்புரம். கடைசியிலிருந்து 4வது இடத்துல நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் இருக்கு. மனித வளர்ச்சி குறியீடு இதெல்லாம் 70 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சாதனை. 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. 5 முறை முழுமையாக ஆட்சியில் இருந்து 6வது முறை ஆட்சியில் இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மனித வளர்ச்சி குறியீடு கடைசியிலிருந்து 4வது இடத்தில் விழுப்புரம் வருது. அது விக்கிரவாண்டியை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் நிற்கிறாங்க, தெருவா நிற்கிறாங்க. 13 அமைச்சர்கள் விக்கிரவாண்டியை சுத்தி வர்றாங்க. இவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்த்துருந்தா இன்னைக்கு விக்கிரவாண்டி மக்கள் நீங்க ஓட்டு போட்டுறதுக்கு யாரு பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம் நீங்க சொல்லிருக்கு. வேலை பார்க்காத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்னைக்கு இடைத்தேர்தல் என்று அறிவித்த பிறகு அமைச்சர்களை களத்தில் இறங்கி வீதி வீதிக்கு போய் எல்லாரும் அம்மா தாயே உங்களுடைய பாதத்தை தொட்டு கும்பிடுறோம், ஓட்டு போடுங்கன்னு கேட்டு 70 ஆண்டு காலமாக நீங்கள் ஓட்டு போட்டு ஏன் 2021 கூட திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். 2021 கூட அந்த மைக் கொடுக்கிறாங்க. 2021 கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினரை தான் இங்கிருந்து உருவாக்கி சட்டப்பேரவை கடந்துச்சு. என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு 3 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது விக்கிரவாண்டிக்கு தொழில் வளர்ச்சி வந்திருக்குதுங்களா? இல்லை. குழந்தைகள் படிப்பதற்கு நல்ல தரமான கல்லூரிகள் வந்திருக்குதுங்களா? இல்லை. விக்கிரவாண்டியினுடைய தண்ணி பிரச்சனை தீர்ந்திருக்கா? இல்லை. எதுவுமே நடக்கல. மறுபடியும் 13 அமைச்சர்கள், மறுபடியும் இடைத்தேர்தல், மறுபடியும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கேட்கிறார். அதனால அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நாமல் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் பொழுது 2 விஷயத்தை நீங்க செய்து காட்ட போறீங்க. முதலமைச்சருக்கு இங்கே தோல்வி என்றால் அவருக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கிறார். விக்கிரவாண்டியில வேற ஏதோ செய்தியை சொல்லி இருக்கிறாங்க, நம்ம ஆட்சியை மாற்றி ஆட்சி பண்ணணும், அடுத்த 2 ஆண்டுகள் மக்களுக்கு கீழே வந்து ஆட்சி பண்ணணும். ஊழல் எல்லாம் தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறது. அதை மக்கள் விக்கிரவாண்டி மூலமாக செய்தியாக சொல்லியிருக்கிறார். கள்ளச்சாராயம் எல்லா இடத்திலும் கூட தண்ணியை போல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். திமுகவுடைய மக்கள் பிரதிநிதிகள் யாரும் கூட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு சரி பண்றது கிடையாது. அது விக்கிரவாண்டி மூலமாக செய்தியாக சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 233 தொகுதியும் விக்கிரவாண்டி மக்களை பார்த்து எங்கள் சார்பாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆட்சி சரியில்லை, அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது முதலமைச்சருக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், எல்லோரும் உங்களை பார்த்து ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு விக்கிரவாண்டி தமிழக அரசினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இந்த ஊர் மாறி இருக்கிறது. விக்கிரவாண்டி ஊருடைய சக்தி என்னன்னாங்க, தமிழக அரசினுடைய தலையெழுத்தை நீங்க நிர்ணயிக்க போறீங்க. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு 1972 திண்டுக்கல் இடைத்தேர்தல் தமிழக அரசினுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதியதோ, அதுபோல் விக்கிரவாண்டி 2024
நீங்க மாற்றி எழுத போறீங்க. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை கீழே உள்ள இருந்து பிரச்சாரம் பண்ணி கொடுக்கக்கூடிய அண்ணன் பாலு அவர்கள் சொன்னார், இது ஜனநாயகம் ஒரு பக்கமும் பணநாயகம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல். அன்பு சகோதர சகோதரிகளை, இடைத்தேர்தல்னாவே அட்டுழியம் பண்ணுவாங்க. இடைத்தேர்தல்னாவே அரசு இயந்திரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி மோசமான ஒரு சூழலை உருவாக்கி ஆளும் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பாங்க. இதற்கு முன்பு ஈரோட்டில் இடைத்தேர்தலை பார்த்தோம். மக்களை எல்லாம் பட்டி பட்டியா அடைச்சு வச்சாங்க. ஒரு பட்டியலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க, தம்பி பட்டியல் அடைச்சு வச்சா கூட பரவாயில்ல தம்பி, உதயநிதி படத்தை போட்டு பார்க்க சொல்றாங்க தம்பி, எப்படி தம்பி அந்த படத்தை பார்க்கறது, பட்டியலிருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்க. இந்த விக்கிரவாண்டியில் அந்த குடும்பம் உங்களுக்கு இல்ல. காரணம், இங்கே பாட்டாளிகள் இருக்கின்றார்கள், பட்டியல் எல்லாம் பறந்து விடும் என்பது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிய. அங்க ஈரோட்ல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய திரைப்படத்தை பட்டியல் அடைச்சு 3 மணி நேரம் பார்க்க வச்சான். அதுக்கு மக்கள் சொன்னாங்க, அண்ணே பேசாம நாங்க ஓட்டு போட்டுறோம், படத்தை மட்டும் பார்க்க வைக்கிறதா. ஆனா அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு விக்கிரவாண்டியில வேட்டி சேலை எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் வீதி வீதியாக வரம் பார்ப்பாங்க. நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், எல்லோரும் வந்திருந்தார். நம்முடைய மருத்துவர் ஐயா, நமக்கு தெரியும் மருத்துவர் ஐயாவுக்கு இனமாக இன்னைக்கு இந்திய அரசியல் எந்த ஒரு தலைவருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் முழு வாழ்க்கையில் கூட சமுதாய மாற்றத்திற்காக யாரும் கூட சாராயம் குடிக்க கூடாது, மக்கள் படிப்பிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக மருத்துவராகி 5 ரூபாய் மருத்துவராக இருந்து அவருடைய மாமா, நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய மாமா இவர் மருத்துவ படிக்க போகும் பொழுது மூட்டை தூக்குனார் துறைமுகத்தில். அவருடைய இல்லத்திலே தங்கி மருத்துவ படிப்பு படித்து மருத்துவர் ஐயா அவர்கள் 86 வயது முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடார். பாருங்க, இந்த வயசுலையும் தினமும் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. விக்கிரவாண்டியில ஒரு தெருவாக ஒரு கிராமமாக போய் இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து, நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லா இடத்துக்கும் மருத்துவர் ஐயா வர்றாங்க. நேற்று நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவராக இருக்கக்கூடிய, இதற்கு முன் மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில நேற்று அந்த கூட்டம் நடந்தது. நம்முடைய எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருந்தாங்க, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்திருந்தாங்க, அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் வந்திருந்தாங்க, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்திருந்தாங்க, அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் வந்திருந்தாங்க. எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும், எல்லா நம்முடைய தொண்டர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும். குறிப்பாக கிராமப்புறத்தினுடைய மறுமலர்ச்சி என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார். கிராமப்புறத்திலே வளர்ச்சி வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டம் இந்தியா செல்லுமே. ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக அகில இந்திய பிரதிநிதியாக ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லோரும் இணைந்து அந்த மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல அவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க. அதை தடுப்பதற்கு திமுக காரங்க என்ன பண்ணாங்க, கூட்டத்துக்கு போகாம இருந்தா 2000 ரூபாய், நீ கூட்டத்துக்கு போகாதீங்க. அதையெல்லாம் தடுத்தும் கூட மக்கள் இங்கே ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். விக்கிரவாண்டியை பொறுத்தவரை மக்கள் ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். என்ன நடந்தாலும், அரசு இயந்திரத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்தினாலும் கூட இந்த முறை எங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, அதன் சார்பாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, மாம்பழம் சின்னம் அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறோம். காரணம் என்ன, திமுக அமைச்சர்கள்லாம் இந்த மலைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த புத்தி செல்வர் மலைக்கு முன்னாடி மழை வந்தோடனே அது கீழே விழுந்து செத்து போய் ஈசன். இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் இந்த மலைக்கு இந்த மழையின் போது வரக்கூடிய ஈசனை போல இந்த இடைத்தேர்தலுக்கு ஈசனை போல சுத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த 13 அமைச்சர்களை போய் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, உங்களைய பொன்முடி என்ன வீட்டுக்கு போய் நீங்க கூட சொன்னா என்ன சொல்லுவாங்க, சகோதரியாக இருந்தா தாய்மாரா இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஓசி அப்படின்பா இல்லைங்களா, ஓசி பஸ்ல தான் போறீங்க, ஓசி பொன்முடி சொல்லுவாங்க. இதெல்லாம் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. ஒருவேளை KKSSR ராமச்சந்திரன் போய் பாத்தீங்கன்னா மனு கொடுத்தீங்கன்னா அதே மனுவை வாங்கி மடிச்சு உங்க தலையில டம்முன்னு அடிப்பாங்க. அவரோட இன்னொரு அமைச்சர் வந்து நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானே, அதனாலதான் உனக்கு இந்த பதவி கொடுத்த, நம்முடைய சாதியை தரை குறைவாக மேடையில் பேசும். இதெல்லாம் பாருங்க, அவங்க பண்ற கூத்து. எலெக்ஷன் முடிந்து மேடையிலே இந்த தலைவர்கள் பேசக்கூடிய கூத்து. இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அம்மா தாயின்னு வருவாங்க. எலெக்ஷனுக்கு பிறகு ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு இவர்கள் எங்க போனாங்கன்னு தெரியாது. காரணம், இவர்கள் ஈசல் பூச்சியை போல. ஆனா இங்க ஒரே ஒரு மனிதன் வெற்றியோ தோல்வியோ உங்களுக்காக மறுபடியும் உழைத்துக் கொண்டிருப்பார் என்றால் அது அன்புமணி. 2016 42,000 ஓட்டு கொடுத்து தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கார். 2024 களத்தில் நிற்கிறாங்க, தொடர்ந்து உழைக்க போறார்.
ஆனா நான் உங்களை வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், உங்களுக்காக உழைப்பதற்காக முடிவு செஞ்சுட்டாங்க. எம்எல்ஏங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் அன்புமணி இருப்பான். உங்களுடைய குரலா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு தலைவராக எம்எல்ஏ என்கின்ற அங்கீகாரம், சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அங்கீகாரம் இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் நீங்க தான் கொடுக்க முடியும். உங்களுடைய கை விரல்ல தான் அங்கீகாரம் இருக்கு. அதனால் இந்த முறை எது நடந்தாலும் கூட நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சி அன்புமணி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் சொன்னது போல 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பரிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் பக்கத்துல தான் நம்ம கள்ளக்குறிச்சி இருக்கு. திமுகவை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சியில இதுவரை 65 பேர் இறந்திருக்காங்க. ஆனா இதுவரை முதலமைச்சர் எட்டி பார்க்கல. முதலமைச்சர் இதை விட வேற வேலை இருக்க மாட்டேங்குது. 65 பேர், 65 குடும்பம், 65 குடும்பம் இன்றைக்கு வீதியிலே நின்று கொண்டிருக்கிறது. போன ஆண்டு இதே மாதிரி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, மரக்காணம், விழுப்புரம் பகுதியில 22 பேர். இந்த ஆண்டு 65. நேற்று ஒருத்தர். எனக்கு தமிழகத்துல எல்லா இடத்திலும் கூட கள்ளச்சாராயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா முதலமைச்சர் அதை பத்தி பேசவே மாட்டார். ஆனா கள்ளச்சாராய சாவாக இருந்தாலும் கூட யார் அனுப்பி வைப்பாங்க? உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பாங்க. இதற்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்துல வெள்ளம் வந்த பொழுது தென் தமிழகத்திற்கு போனார். கூடவே ஒரு சினிமா டைரக்டரை கூட்டிட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு ஆக்ஷன் கட்டுன்னு சொன்னாதான் நடிக்க தெரியும். சினிமா போலதான் அரசியல். அங்கேயும் பாத்தீங்கன்னா சினிமா டைரக்டரை கூட்டிட்டு போயிட்டா வெள்ளத்தை எல்லாம் பார்வையிட்டார். இங்கேயும் கூட உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் சார்பா வந்துட்டு பார்த்துட்டு கிளம்பி போயிடலாம். அதனால் எந்த பிரயோஜனமும் பொதுமக்களுக்கு இல்லை. அதனால் உங்களுடைய வாக்கு என்பது நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்ந்தெடுக்கலீங்கம்மா. பெரியவர்களே, தாய்மார்களே, சி அன்புமணி என்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுக்கல. நீங்கள் உங்கள் வாக்கின் மூலமாக ஒரு சுத்தமான தமிழகத்தை உருவாக்க போறீங்க. விக்கிரவாண்டியிலிருந்து ஆரம்பிக்கிறதுங்கம்மா. இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த எழுச்சி என்பது 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் கொண்டு அமர வைப்பதற்கு நீங்கள் போடக்கூடிய முதல் பிள்ளையார் சொல்லி அது திருவாமாத்தூர்ல இருந்து போடுறீங்க. சாதாரண ஊருல 1200 ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில். ராமபிரான் இங்கே இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு விட்டு சென்ற ஒரு ஸ்தலம் வர்றார். திருநாவுக்கரசு அவர்கள் 6ஆம் நூற்றாண்டு எழுதியிருக்காரு, இங்கே ராமபிரான் உங்களுடைய ஊருக்கு வந்து விட்டு சென்றதாக. பாரு, எவ்வளவு பெரிய சரித்திர ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. ராமபிரான் வந்த ஒரு ஊர், 1200 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில். லட்சக்கணக்கான மக்கள் இங்க இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட திருவாமாத்தூரிலிருந்து அந்த புரட்சியை நாம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்கள். அதனால்தான் மறுபடியும் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். நம்ம பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்ற மாதிரி எது வந்தாலும் வாங்கிக்கங்க, ஏன்னா அது உங்களுது, தடுக்காதீங்க. வர வேண்டியது வர வேண்டும். மக்களுடைய பணம் மக்களை நோக்கி வரும். எது நடந்தாலும் அது நன்றாகவே நடந்துச்சு, அதையும் எடுத்து என்ன கொடுத்தாலும் நன்றாகவே கொடுத்தார்கள், அதையும் தவறே கிடையாது. ஆனால் வாக்கு மற்றும் தர்மத்தின்படி நீங்கள் மாம்பழ சின்னத்திற்கு அந்த அன்புமணி அவர்களுக்கு ஒரு எளிமையான மனிதர். இவர் என்ன சுரங்க வச்சிருக்கிறாரா, சாராய கம்பெனி நடத்துறாருங்களா, என்னங்க பண்றாரு? சாதாரண மனிதன். எங்கிருந்து பணம் கொடுக்கணும்? சாதாரண மனிதன். மக்களுக்காக உழைப்பதற்காக நான் தயாரா இருக்கேன். பொன்முடி என்ன வர்றாரு, டிஆர் பாலு என்ன வர்றாருன்னா டிஆர் பாலன் கிட்ட சாராய பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா? இவர் சாதாரண ஊருக்காரங்க, விவசாயம் பண்றவர், எங்கிருந்து நம்ம பணம் கொடுப்பாங்க? அன்பையும் உழைப்பையும் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார். நான் மக்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக முழுமையாக உழைத்து இந்த ஊருடைய முன்னேற்றத்திற்கு நான் பாடுபடுவேன் என்கின்ற உறுதிமொழியோடு களத்தில் இருக்கக்கூடிய அன்புமணி அண்ணனை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறார் நம்முடைய மக்கள். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி வந்த பிறகு விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே நெடுஞ்சாலைக்கு மோடி ஐயா 4777 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே நெடுஞ்சாலைக்கு கொடுக்கப்பட்டது 4777 கோடி. விழுப்புரம் ரயில் நிலையம் மேம்படுத்துவதற்காக 24 கோடி. விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டுமே பாரத பிரதமருடைய வீடு கட்ட திட்டத்துல 76,904 பேருக்கு மோடி வீடு வந்திருக்குங்க. அந்த ஒரு மாவட்டத்துல மட்டும் 76,904 வீடுகளிலே வரக்கூடிய குடிநீர், மோடி குடிநீர் 2,67,008 வீட்டுக்கு மோடி தண்ணீர் பைப்பு மூலமா வருதுங்கம்மா. இலவச கழிப்பறைகள் 2,48,964 எல்லாம் பாருங்கம்மா, லட்சத்துல பேசிட்டு இருக்கு. லட்சம் லட்சமாக வீடுகளுக்கு கழிப்பறை, லட்சம் லட்சமாக வீடுக்கு குடிக்கின்ற குடிநீர், லட்சம் லட்சமாக மோடி வீடு வந்திருக்கிறது.
மோடி ஐயாவுடைய காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டங்கம்மா விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டுமே 1,88,474 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் வந்திருக்கிறது. நாங்கள் மிகவும் பெருமைப்படுவது, ஏன்னா ஒரு விவசாயினுடைய மகன், நானும் ஒரு விவசாயினுடைய மகன், நீங்கள் எல்லோரும் விவசாயம் பார்க்கிறீங்க, விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறீங்க. நாங்கள் மிக மிக பெருமையாக சொல்லுவது, தமிழகத்துல பாரத பிரதமருடைய சம்மான் நிதி, விவசாய கௌரவ நிதி அதிகம் பெற்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் விழுப்புரம். 5,28,599 விவசாய பெருமக்கள். மறுபடியும் சொல்றேன், 5,28,599 விவசாயிகளுக்கு இந்த ஒரு மாவட்டத்துல வருஷத்துக்கு 6,000 ரூபாய் மோடி ஐயா கொடுக்கிறாங்க. இதுவரை 34,000 ரூபாய் 5,28,599 பேருக்கு இந்த மாவட்டத்திற்கு பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி முத்ரா கடனாக 5,104 கோடி ரூபாய். அருமை சொந்தங்களே, நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற்றக்கூடிய உத்தமர், அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் சி அன்புமணி அவங்க இருக்கிறார். இன்னொரு பக்கம் எனக்கு இந்திய அரசு நல்லா ஒத்துப்பாரு, நல்லா ஒத்துப்பாரு. மருத்துவர் ஐயா போல அரசியல்வாதி இல்லையா? உண்மை எல்லா மாநிலத்துக்கும் போய் பார்க்கிறேன். ஏன்னா மருத்துவர் ஐயா காந்தி ஐயாவுக்கு பிறகு ஒரு சபதம் எடுத்திருக்கிறார். என்னுடைய கால் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் நான் போக மாட்டேன், ஆனால் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் செல்பவர்களை நாங்கள் உருவாக்கி அனுப்புவோம் என்கின்ற சர்வச மருத்துவர் ஐயா எடுத்திருக்கிறார். இந்தியாவில் இதுபோல தலைவர் எங்கே இல்லை. பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் போகவே மாட்டார். அரசியல் எதிர்த்து இருக்கிறாங்க சுத்தப்படுத்துவதற்காக, அதிகாரத்தை அவர் எடுப்பதற்காக. அப்படிப்பட்ட நம்முடைய டாக்டர் ஐயாவுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய சி அன்புமணி அண்ணன் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் வாக்களிக்கவில்லை. இதை விட நல்ல வேட்பாளர் இல்லை. உண்மை பதவீசி தேடினாலும் விக்கிரவாண்டி விழுப்புரத்துல அண்ணன் அன்புமணி அவர்களுக்காக நல்ல வேட்பாளர், எந்த குற்றச்சாட்டு இல்லை. விவசாயினுடைய மகன் 2016 உங்களுடைய வேட்பாளர், 2021 கூட்டணி, 2024 இடைத்தேர்தல் மறுபடியும் இருக்கிறார். உங்களுக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இதை விட ஒரு தரமான நல்ல வேட்பாளர் எங்கிருந்து நம்ம கொண்டு வரணும். அதே நேரத்தில் என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பு கடைசியா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். அன்றைக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, நாளைக்கு உதயநிதி இங்க வர்றாரு திருவிழாமாற்றம். உதயநிதி வரும்போது நீங்க என்ன கேட்கணும், அண்ணன் நீங்க வந்ததெல்லாம் சரி, 2021 உங்களுடைய தந்தையார் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டிக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. 3 வருஷம் ஆச்சு, நிறைவேற்றுறாங்களா இல்லையான்னு பாருங்க. அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி அவங்க முன்னாடி நான் படிக்கிறேன், நிறைவேற்றினா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. வடபாக நதி கால்வாயை சங்கரபாணி தொண்டையாற்றுடன் இணைக்க ஆவணம் செய்யப்படும். இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில விக்கிரவாண்டிக்காக சொன்னது. 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி செய்யணும். விக்கிரவாண்டியில் அரசு அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கினாங்களா? இல்லைங்க. அதனால தயவு செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் வரும்பொழுது அண்ணன் நீங்க வந்ததெல்லாம் சந்தோஷம். 2021 சொன்ன திட்டத்தையே நீங்க நிறைவேற்றணும். 2 திட்டம் கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க இங்க மைக்கில இந்த 2ஐயும் இப்பவே எங்களுக்கு உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி, அப்பா நீங்க கையெழுத்து போடுங்கப்பா, இப்பவே கையெழுத்து போடுங்கப்பா, இந்த 2 திட்டத்தை கையெழுத்து போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அரசியல்ல ஒரு நேர்மை இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பிரச்சாரம் பண்ணா நேர்மை இருக்கு. சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாம மறுபடியும் 3 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் புது வாக்குறுதி கொடுத்தா நாம என்ன முட்டாள்கள் தான்? நாம எல்லோரும் அறிவாளிகள் தான். நம்ம எல்லோருக்குமே அரசியல் என்ன நடக்குது எல்லாருக்கும் தாய்மார்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அரசு அறிவியல் கலை கல்லூரி அவங்க குழந்தைங்க போய் படிப்பாங்க, நல்ல படிப்பு கிடைக்கும். அதனால நாளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே வரும்பொழுது நீங்கள் கேட்க வேண்டியது, அண்ணே 2021 நீங்க சொன்ன வராக நதி கால்வாயை சங்கரபாணி தொண்டையாற்றுடன் இணைக்கணும்னு சொன்னீங்க, பண்ணீங்கன்னா கொஞ்சம் குடி தண்ணீர் கிடைக்கும். அதே போல கல்லூரி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, அதையும் செய்யல. இது 2ஐயும் செஞ்சுட்டு கந்தன் கால்வாய்க்கு உங்களுக்கு தெரியும் உள்ள ஏஜி சம்பத்தன் இருக்கிறாங்க, நம்முடைய மூத்த தலைவர், அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவருடைய அப்பா ஏஜி கோவிந்தசாமி ஐயா, அவர் வேளாண் துறை அமைச்சராக இருந்த பொழுது அறிவித்த திட்டம். அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு 5 முறை ஆட்சியிலிருந்து 6வது முறை நந்தன் கால்வாய் திட்டத்தை சொல்லிங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த பகுதியில வறட்சி போனா தாங்கம்மா வருமானம் வரும், வறட்சி போனோம்னா தண்ணி வரும், வேளாண்மை உயர்வு. அதுக்கு நந்தன் கால்வாய் திட்டம் அற்புதமான திட்டம். அதுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்க, அதற்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் 1967 குளித்தலையில கலைஞர் கருணாநிதி நின்றாங்க.
கருணாநிதியா குளித்தலையில சொன்னதை என்ன செய்யல, இவங்க என்ன இப்ப சொன்னது செய்ய போறாங்களா? ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளை இவர்கள் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப் போவது கிடையாது. அதற்கு நாம் வந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்கள் எல்லாம் விவசாயிகளை மையப்படுத்தி நாம் கொண்டு வரப் போகிறோம். ஆனால் உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய அன்பான வேண்டுதலை இந்த நேரத்தில் இருக்கின்றேன். அண்ணன் சி அன்புமணி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். மாம்பழ சின்னம் நம்முடைய சின்னம், எல்லோருடைய சின்னம், பாட்டாளிகளுடைய சின்னம், விவசாய பெருமக்களுடைய சின்னம், ஏழை எளிய மக்களுடைய சின்னம், நேர்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய சின்னம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய சின்னம், மருத்துவர் ஐயா டாக்டர் ஐயாவுடைய சின்னம், எல்லா நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவருடைய சின்னம். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க செல்ல வேண்டும். எல்லோரும் ஓட்டு போடணும்மா, நேர்மையா ஓட்டு போடுங்க. கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல என்ன வந்தாலும் அது உங்களுக்கு, அது உங்கள் சொத்து. எது நடந்தாலும் அது நல்லதுன்னு நீங்க எடுத்துங்க. ஆனால் வாக்கு செலுத்தும் பொழுது நீங்கள் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞராக டிவியில் நல்லா பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலு அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய பார்த்த நன்றிகளை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக, மூத்த தலைவராக, இந்த பகுதியுடைய அன்பு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக அண்ணன் சிவகுமார் அவர்கள் இருக்கிறாங்க, அவருக்கு நன்றி தெரிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் புகழேந்தி அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பிஏடி கலிவர்தன் அவர்கள் நன்றி தெரிவித்து, அண்ணன் நன்றி தெரிவித்து, அருமை சகோதரர் வித்தியாசந்திரன் நன்றி தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் பிரதீப்குமார் அவர்கள் தெரிவித்து, அதே போல இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் புகழேந்தி அவர்கள், அண்ணன் அருள் அவர்களுக்கு தெரிவித்து, முன்னாள் மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் பழனிவேல் அவர்களுக்கு தெரிவித்து, ஒன்றிய செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திருவண்ணாமலை சார்ந்த அண்ணன் ஏழுமலை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மாவட்ட பொருளாளர் விழுப்புரம் குமாரசாமி அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் தங்கம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, இந்த மண்டலுடைய தலைவராக இருக்கக்கூடிய வினோத் அவர்களுக்கு தெரிவித்து, மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட துணைத் தலைவர் சுந்தரராஜன் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், பிரிவு தலைவர்கள் திருமலை அவர்கள், குமாரகிருஷ்ணன் அவர்கள், இங்கு இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், முக்கியமாக நம்முடைய பத்திரிகையினுடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். சுத்தரிக்கின்ற வெயிலில் செய்தியை சேகரித்து கொடுத்து தருவதற்காக அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஐயா கடைசி காலகட்டத்தில் இன்னும் 6ஆம் தேதி இருக்கு, 7ஆம் தேதி 2 நாள், 7ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சிருக்கேன். 8ஆம் தேதி அமைதியா இருக்கணும், 9ஆம் தேதி நம்ம ஓட்டு போடணும். ஆனால் நீங்கள் எல்லோரும் 10ஆம் தேதி ஓட்டு போடணும், 9ஆம் தேதி அமைதியா இருக்கீங்க, 8ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் இருக்கு. அதனால் உங்களிடம் நான் கேட்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், 3 நாள் நம்ம மொத்தமா 3 நாள் அந்த கடைசி அமைதியா இருக்கிற நாளை விட்டுருந்தாங்க, 9ஆம் தேதி விட்டு நமக்கு இருக்கக்கூடிய நாள் 6, 7, 8 3 நாட்கள் தான் முறையா இருக்கு. அதனால் எல்லா தொண்டர்களும் கூட உங்களுடைய வருங்கால தலைமுறைக்காக நீங்கள் களத்துக்கு வந்து கடுமையாக, எந்த அளவுக்கு வேட்பாளர் கடுமையாக உழைக்கிறார்களோ அதே போல் நீங்களும் வேட்பாளருக்காக, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக, மருத்துவர் ஐயா அவர்களுக்காக, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களுக்காக கடுமையாக நீங்கள் உழைத்து ஒரு அரசியல் சரி. விக்கிரவாண்டி தான் மக்கள் பேசுவாங்க. திமுக ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு வேலை, ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிச்சாங்கன்னா மக்கள் ஒரே நட்சத்திரம் மறந்துடுவாங்க. ஆனா விக்கிரவாண்டியிலே அண்ணன் அன்புமணி அவர்கள் ஜெயிக்கும் பொழுது அது சரித்திரம். 25 ஆண்டுகள் விக்கிரவாண்டி தான், விக்கிரவாண்டி மாடல். விக்கிரவாண்டி மக்களை பாருங்க, எப்படிப்பட்ட மக்கள், எப்படிப்பட்ட மாற்றம் கொடுத்திருக்காங்க. எதற்கும் மயங்காதவர்கள் விக்கிரவாண்டி மக்கள். விக்கிரவாண்டி மக்களை மட்டும் திமுக எங்கேயும் ஏமாத்திட்டான். ஆனா விக்கிரவாண்டி மக்களை ஏமாத்த முடியும் சொல்லுவாங்க. 10ஆம் தேதிக்கு பிறகு சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க. அப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பெருமைக்கெல்லாம் நீங்கள் சொந்தக்காரங்க அழைத்து போறீங்க. வெயிலே வந்து இந்த பிரச்சார கூட்டத்திலே பங்கெடுக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தோழர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா அன்பு தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தொண்டர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தாய்மார்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சின்னம் மாம்பழம் சின்னம் என்ற மறந்து விடாதீர்கள். மாம்பழம் சின்னம் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெறப் போகின்ற சின்னம் மாம்பழம் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.